முன்வைத்த இரண்டு கட்டுரைகள் அல்லது இரண்டு உரையாடல்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் கூட நேற்றைய பயிற்சி வகுப்பில் விவாதித்தோம். அதில் ஒன்று, அம்பேத்கர் 1916ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியாவில் ஆய்வு மாணவர்கள் மத்தியிலே உரையாடிய ஒரு உரை மிக முக்கியமான ஒன்று. அந்த உரையாடல்களிலே தான் ஆய்வு மாணவர்கள் மத்தியில் சாதியத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சிகளை பற்றியும் தன்னுடைய இளம் வயதிலேயே அந்த ஆய்வு மாணவர்கள் மத்தியில் அம்பேத்கர் உரையாடியிருப்பார். அதற்கு பிறகு 1936 லாகூரிலே நடக்கக்கூடிய ஒரு சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய மாநாடு, ஜாத்பத் தோடக் மண்டல் என்கிற ஒரு இயக்கம் அங்கே இயங்கி வந்தது. அந்த இயக்கம் ஆண்டுதோறும் ஒரு மாநாடுகளை நடத்துவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வகையான ஒவ்வொரு விருந்தினரை அழைத்து அந்த மாநாட்டிலே பங்கேற்க செய்வார்கள். அந்த அமைப்பினுடைய மாநாட்டில் 1936ஆம் ஆண்டு மாநாட்டிற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். எப்பொழுதுமே அம்பேத்கர் அவர்களுக்கு மாநாடு போன்ற நிகழ்வானாலும் சரி, அல்லது தன்னுடைய உரையாடல்களிலே ஒரு தெளிவான விளக்கத்தை அல்லது தெளிவான தயாரிப்போடு செல்லுவது என்பது வாடிக்கையான ஒன்று. அதே சமயத்தில் அந்த மாநாட்டு குழுவிற்கு அம்பேத்கருடைய உரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதிலே கூட ஒரு ஆவல் இருந்தது. அந்த அடிப்படையில் அம்பேத்கர் அவர்கள் பின்னால் அந்த மாநாட்டில் என்ன உரையை அவர் நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த செய்திகளை உள்ளடக்கிய ஒரு கட்டுரையை அல்லது செய்தி தொகுப்பை அவர் முன்னாளிலே அந்த மாநாட்டு குழுவிற்கு வைக்கிறார். அதை வாசித்த அந்த மாநாட்டு குழு என்பது அதிர்ச்சி அடைகிறது. அம்பேத்கர் சாதி குறித்து இவ்வளவு தெளிவான ஒரு விவாதத்தை அல்லது சாதி குறித்து அதை தாங்கி இருக்கிற மதம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகள் பல்வேறு தாக்குதல்களுக்கு அல்லது சிந்தனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து இந்த உரையை அம்பேத்கர் அவர்கள் அந்த மாநாட்டில் நிகழ்த்தினால் ஒரு மிகப்பெரிய இந்துக்களிடத்திலே ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டுவிடும், கலவரம் ஏற்பட்டுவிடும் என்பது போன்ற ஒரு அச்ச உணர்வின் அடிப்படையில் அம்பேத்கரிடத்திலே இந்த மாநாட்டிலே நீங்கள் ஆற்ற வேண்டிய உரையை வாசித்தோம், படித்தோம். ஆனால் இந்த உரையிலே இந்து மதம் குறித்து பல்வேறு கேள்விகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். கேள்வி நியாயமான ஒன்று என்றாலும் கூட இந்த உரை மாற்றி ஏதேனும் திருத்தம் செய்யப்பட்டு உரையை நீங்கள் நிகழ்த்தலாமா என்று அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்திலே அம்பேத்கர் அவர்கள், நான் இந்த சமூகத்தில் நிலவுகிற சாதிய சிக்கல் குறித்து ஆய்வின் அடிப்படையிலும் வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ள வகையிலும் உரையாற்றுவதற்காக தொகுக்கப்பட்ட தொகுப்பு இது. நீங்கள் இந்த மாநாட்டில் என்னை தலைமை தாங்க அழைத்தாலும் அல்லது ஏற்க மறுத்து புறக்கணித்தாலும் இந்த உரையிலிருந்து ஒரு சில வரிகளை கூட நான் மாற்றி பேச முடியாது. இந்த உரைதான் என்னுடைய இந்துக்கள் மத்தியில் ஆற்றுகிற கடைசி உரையாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிற அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். இதனால் பிற்காலத்தில் இவர் ஆற்ற வேண்டிய உரையை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த மாநாட்டையே நிறுத்திவிட்டார்கள் என்பது வேறு பிற்கால செய்தி. ஆக இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, அம்பேத்கர் சாதி குறித்து 2 இடங்களில் உரையாற்றிய நிகழ்வும் உரையாற்ற வேண்டிய அல்லது உரையாற்ற முடியாமல் போன உரையும் மிக முக்கியமானது. அதைத்தான் நான் தொடக்கத்தில் சுட்டிக்காட்டினேன். ஒன்று 1916 அமெரிக்க கொலம்பியாவிலே ஆய்வு மாணவர்கள் மத்தியில் பேசிய உரை, மற்றொன்று லாகூரிலே அந்த ஜாத்மத் தோடக் மண்டல் குழுவிலே மாநாட்டிலே பேச இருந்த உரை. இந்த 2 உரைகளும் அம்பேத்கர் சாதி குறித்த ஆய்வில் எவ்வாறு ஈடுபட்டிருக்கிறார், அம்பேத்கர் சாதி ஒழிப்பிற்கு எந்த நிபந்தனைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார் என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள் இந்த 2 நூல்கள். முதலிலே 1916ஆம் ஆண்டு மாணவர்கள் மத்தியிலே ஆற்றிய அந்த உரை என்பது இந்தியாவில் சாதிகள் என்கிற தலைப்பில் பல்வேறு புத்தகங்களாக அது வெளியே வந்திருக்கிறது. 2036 ஆற்ற வேண்டிய அந்த உரை அம்பேத்கர் அவர்களாலேயே புத்தகமாக்கப்பட்டு அதுவும் இன்றைக்கு
சாதி ஒழிப்பு என்கிற தலைப்பிலும் அல்லது சாதியை அழித்தொழித்தல் என்கிற தலைப்பிலும் பல்வேறு புத்தகங்களாக அது வெளியே வந்திருக்கிறது. எனவே சாதி ஒழிப்பை மையமாக வைத்து செயல்படக்கூடிய நம்மை போன்ற சாதி ஒழிப்பு இயக்கங்கள் சாதி குறித்த ஆழமான பார்வைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 நூல்களையும் வாசிப்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே நேற்றைய தினம் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த நூல்களை பற்றிய உரை நீங்கள் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நேற்றைய தினம் நீங்கள் கேட்டீர்கள். எனவே இப்பொழுது இந்த பயிலரங்கத்தில் இந்தியாவில் சாதிகள் குறித்த அம்பேத்கருடைய பார்வையும் சாதியை அழித்தொழித்தல் குறித்த அம்பேத்கருடைய பார்வையும் என்னால் முடிந்த அளவிற்கு கிடைக்கக்கூடிய இந்த குறுகிய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையிலே முதலாவதாக இந்தியாவில் சாதிகள் என்கிற புத்தகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1916ஆம் ஆண்டு மாணவர்கள் மத்தியிலே ஆற்றிய உரை முதலில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். அந்த உரையிலே அம்பேத்கர் அவர்கள் மிக அது அம்பேத்கர் பேசின உரை. அம்பேத்கர் பேசின மாதிரி நம்ம பேச முடியாது, பேசுகிற மொழியிலையும் பேச முடியாது. அம்பேத்கர் பேசின அந்த மொழியை நான் எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறேனோ எனக்கு ஏற்றாற் போல் அந்த துணையில் உங்களிடத்தில் சில கருத்துக்களை பரிமாற ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் பொதுவாக இந்த சாதி குறித்த இந்திய சமூக சிக்கல் குறித்த பார்வை அம்பேத்கருக்கு ஒரு ஆய்வு மாணவராகவே ஏராளமான செய்திகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சாதி என்பது குறித்து அல்லது அதனுடைய வரலாறு குறித்து அம்பேத்கர் சொல்லுகிற செய்தி தொடக்கத்திலேயே அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் கலப்பு என்பது இல்லாத ஒரு மக்கள் தொகுப்பு இந்தியாவில் இல்லை. குறிப்பாக இந்திய வரலாறுகள் அல்லது இந்திய சமூக சூழலில் ஆரியர்கள், திராவிடர்கள், மங்கோலியர்கள், சித்தர்கள் என்கிற இந்த 4 இனத்தினுடைய கலப்பினர்கள் தான் இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் என்று தொடக்கத்திலேயே அம்பேத்கர் இந்தியாவினுடைய மக்கள் கலப்பினத்தை பற்றி அவர் உறுதி செய்கிறார். அதே போல சாதி என்பது கண்ணுக்கு தெரியாத அல்லது பின் விளைவுகளை மிக மோசமான அளவில் ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோயாக சாதியை அவர் முன்னிறுத்துகிறார். சாதி என்பது ஒரு வட்டார அளவிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான், ஒரு குழுக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது வட்டார அளவில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று சாதி என்று அந்த மாணவர்களிடத்திலே உரையாடுகிற போது, அந்த உரையாடலுக்கு முன்பாக ஏற்கனவே சாதி குறித்து பல ஆய்வாளர்கள், பல மானுடவியல் அறிஞர்கள் அவர்கள் இந்த சாதி குறித்து ஆய்வு செய்த சில செய்திகளை இந்த மாணவர்களிடத்திலே பகிர்கிறார். அப்படித்தான் ஷெனார் என்கிற பிரெஞ்சு நாட்டு அறிஞர் சாதி குறித்து அவருடைய ஆய்வுகளை அம்பேத்கர் இந்த மாணவர்களிடத்தில் பேசுகிறார். நெஸ்ஃபீல்டு என்கிற ஒரு அறிஞர், ரீல்ஸ்டு என்கிற ஒரு அறிஞர், கெட்வர் என்கிற அறிஞர், இந்த 4 அறிஞர்களும் பல கோணத்தில் இந்த சாதியை பற்றி ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஏன்னா அது ஆய்வு மாணவர்கள் மத்தியில் நடத்தின உரையாடல். அப்பொழுது இந்த அறிஞர்கள் ஆய்வு செய்த அந்த தொகுப்பை விவாதிக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொன்றை பற்றி மிக விரிவாக அவர் பேசுகிறார். ஷெனார் அவர்கள் சாதியை பற்றி தன்னுடைய ஆய்வில் என்ன முன்மொழிகிறார் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு குழுவிற்கு ஒரு தலைவராக இருப்பார். அந்த குழு தன்னகத்தை உள்ளடித்துக் கொண்டு பிறரை இணைக்காமல் செயல்படக்கூடிய ஒரு குழுவாக சாதியை தன்னுடைய ஆய்வில் அவர் முன்மொழிய விரும்புகிறார். நெஸ்ஃபீல்டு என்கிற ஒரு அறிஞர் சாதியை குறித்து அவர் முன்மொழிகிற செய்தி, ஒரு குழு என்பது இன்னொரு குழுவோடு சேராமல் பார்த்து கொள்வது. அதாவது ஒரு குழு தன்னகத்திற்குள்ளே அந்த குழுவை தாண்டி பிற குழுவோடு, பிற இனத்தோடு அல்லது பிறரோடு இணையாமல் பார்த்து கொள்வது, சேராமல் பார்த்து கொள்வது, அதுதான் சாதி என்கிற செய்திகளை அந்த அறிஞர் முன்மொழிகிறார். அதே போல ரிஸ்லி என்கிற அறிஞர், அது ஒரு கூட்டு தொகுப்பு, பல்வேறு சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு தொகுப்பு சாதி என்று அவரும் தன்னுடைய ஆய்வை பதிவு செய்கிறார். இந்த அறிஞர்களுடைய ஆய்வுகளை எல்லாம் அம்பேத்கர் மாணவர்களிடத்தில் விரிவாக பேசி இறுதியாக கெட்கர் என்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிற கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார். அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களில் எல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு, ஆனாலும் இந்த சாதி குறித்த என்னுடைய பார்வைக்கு சற்று ஏறக்குறைய ஒத்த கருத்துக்களை கொண்ட
ஒரு கருத்தாக நான் அறிஞர் கெட்கருடைய கருத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். அப்படி கெட்கர் என்ன கருத்தை அவர் முன்மொழிகிறார் என்று சொன்னால், அவர் வைத்த அந்த ஆய்வுகளிலே ஒரு குழு அல்லது ஒரு சாதி அல்லது ஒரு வர்க்கம் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வர்க்கம் அந்த சாதி குறித்த 2 வகையான ஒரு செய்தியை அவர் வைக்கிறார். ஒன்று, ஒரு குழு இன்னொரு குழுவில் சேருவதற்கான உரிமை கிடையாது. ஒரு சாதியிலிருந்து பிரிந்து இன்னொரு சாதியோடு சேருகிற உரிமை கிடையாது. ஒரு குழுவுக்கு அந்த குழுவுக்குள்ளே இருக்கிற உரிமை மட்டுமே உண்டு, இன்னொரு குழுவிலே சேருவதற்கான உரிமை கிடையாது. இன்னொன்று, வேறொரு குழுவோடு திருமண முறை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த 2ம் சாதியின் மிக முக்கிய அங்கம் என்று சொல்லுகிற அந்த கெட்கரினுடைய உரையை அம்பேத்கர் மேல்கோள் காட்டுகிறார். ஆக அம்பேத்கர் அதன் மூலமாக சொல்ல வர செய்தியாக நான் பார்ப்பது, ஒரு குழு வேறொரு குழுவினரோடு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் மறைமுகமாக அல்லது நேரடியாகவே அகமண முறைதான் சாதி என்று தன்னுடைய கருத்துக்கு ஒட்டிய ஒரு செய்தியை கெட்கர் முன்மொழிகிறார் என்பதாக நான் புரிந்து கொள்கிற செய்தி. அம்பேத்கர் அப்படித்தான் பேசுகிறார் என்று கருதுகிறேன். எனவே இந்த திருமண முறை என்பது ஒரு குழுவிலிருந்து இன்னொரு குழுவோடு தொடர்புகளை ஏற்படுத்த கொள்ளக்கூடாது என்கிற அந்த அடிப்படை தான் சாதியத்தினுடைய மிக முக்கிய அடிப்படையாக இருக்கிறது. இதைதான் அம்பேத்கரும் தன்னுடைய ஆய்விலே நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதி என்பது அகமண முறையில் வாழுகிறது, திருமண முறையில் வாழுகிறது, அல்லது அகமண முறைதான் சாதியம் என்கிற அந்த செய்திக்குள் அதுதான் சாதி குறித்த ஒரு ஆழமான பார்வையாக அம்பேத்கர் வைக்கிறார். எனவே இந்த அகமண முறை என்கிற இந்த திருமண முறை எப்படி உருவானது என்கிற அந்த வரலாறுகளை அல்லது அந்த நெறிமுறைகளை நாம் நிரூபித்து விட்டால், அகமண முறை எவ்வாறு உருவானது என்பதை நிரூபித்து விட்டால் ஏறத்தாழ சாதியை பற்றிய ஒரு புரிதலுக்கு நாம் வந்துவிட முடியும் என்று மாணவர்கள் மத்தியிலே உரையாடுகிறார். இதை நிரூபிப்பதன் மூலமாக சாதியத்தினுடைய தோற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சிகளையும் நம்மால் பகிர்ந்து பார்க்க முடியும் என்று அந்த உரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார். அப்போது அம்பேத்கர் அவர்கள் அகமண முறையை நிரூபிக்க, அகமண திருமண முறை, அகமண முறையினாலும் ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் முடிக்கிறதுனால ஒண்ணுதான். அந்த அகமண முறை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இந்திய சமூக கட்டமைப்பில் எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டது, இது ஏற்கனவே இந்திய சமூகத்தில் இவ்வாறு தான் இருந்ததா என்பது போன்ற பல்வேறு விடயங்களிலே மாணவர்களிடத்தில் உரையாடுகிற போது, இந்திய சமூகத்திற்கென்று ஒரு தொன்மையான வரலாறு உண்டு. வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அல்லது வேறு எந்த இனத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு தொன்மையான பழங்குடிகளை கொண்ட ஒரு சமூகம் இந்திய சமூகம். அந்த இந்திய சமூகத்தில் இந்திய மதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களுக்கும் ஒரு தொன்மை இருக்கிறது. எனவே தொன்மையான நாகரிகங்களை கொண்ட, தொன்மையான மத பண்பாடுகளை கொண்ட ஒரு ஆழமான வரலாற்றுக்கு சொந்தமான சமூகமாக இந்திய சமூகத்தை மேற்கோள் காட்டி அவர் உள்ள நிறைய செய்தி சொல்றாரு. ஆனால் நேரத்தின் அருமை கருதி நான் நேரடியாக விஷயத்துக்கு போகிறேன். நிறைய செய்தி சொல்றாரு. அந்த தொன்மைகள் எல்லாம் எவ்வாறு வந்தது, அந்த தொன்மைகளினுடைய செய்திகள் எல்லாம் விளக்கி சொல்றாரு. அப்போ இந்த இடத்தில் அம்பேத்கர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், அந்த இந்திய சமூகத்தினுடைய மதம் தொன்மையாக இருந்த காலகட்டத்தில் அகமண முறை இருந்ததா அல்லது புறமண முறை இருந்ததா என்பதை அம்பேத்கர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். இந்த தொன்மையான இந்திய மதம் இருந்த காலத்திலும் அல்லது தொன்மையான வரலாறுகளிலும் இந்தியாவினுடைய வரலாறு நெடுக தேடி பார்த்தால் அகமண முறை என்பது இடைக்காலத்தில் வந்தது, புறமண முறை திருமண முறைதான் இந்திய சமூகத்தினுடைய தொன்மையாக இருந்தது. அதை தொன்மையான சட்டங்களின் மூலமாகவே அறிய முடியும் என்பதை அம்பேத்கர் நிரூபிக்கிறார். அந்த தொன்மையான சட்டங்களிலே சபீந்தர்கள் என்கிற ஒரு இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். சபீந்தர்கள்னா இரத்த உறவுகளை கொண்டவர்கள், சொந்தக்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஒரே சாதியை சார்ந்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த சபீந்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே அகமண முறை திருமணம் இழிவாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது அகமண திருமண முறை இழிவாக பார்க்கப்பட்டிருக்கிறது. புறமண திருமண முறைதான் நடைமுறையில் இருந்தது. எனவே புறமண திருமண முறைதான் தொன்மை காலங்களில் இருந்தது. அதை பல சான்றுகளோடு சொல்கிறார். நான் மேலோட்டமாக சொல்லல, அம்பேத்கர் சான்றுகளோடு சொல்கிறார்.
அப்போ ஒரு காலத்தில் புறமண முறைதான் புகழுக்குரியதாக இருந்திருக்கிறது, அகமண முறை அவமானமாக கருதப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த சபீந்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினுடைய திருமண முறையை சுட்டி காட்டுகிற போது அகமண முறை என்பது அவமானம் மட்டுமல்ல, சட்டப்படி குற்றம் என்கிற அளவிற்கெல்லாம் கூட ஒரு தொலைநோக்கு பார்வை தொன்மை காலங்களில் இருந்திருக்கிறது. இதுதான் அம்பேத்கர் அகமண முறை சாதியத்தை கட்டி காக்கிறது என்று சொன்னால், இந்த அகமண முறை தொன்மை காலங்களில் கிடையாது. தொன்மை காலங்களில் புறமண முறை திருமண முறைதான் வழக்கமாக இருந்தது. இந்த புறமண முறை இருந்த காலத்திலும் இந்த அகமண முறை பின்னால் வந்த காலத்திலும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை நாம் சரியாக கணித்து விட்டால் ஏறத்தாழ சாதி எவ்வாறு தோன்றியது என்பதை நம்மால் கணிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இந்த இடைப்பட்ட காலத்தில் அகமண முறை என்கிற ஒன்றிற்கு புறமண திருமண முறையை விட ஒரு அதிகமான மதிப்பை, அல்லது அகமணம் திருமண முறை என்கிற இந்த திருமண முறையை அதிகமாக தன்னுடைய குழுக்களுக்கிடையே, சொந்த சமூகத்திற்குள்ள அல்லது குழுக்களுக்கிடையே நிறுத்தக்கூடிய இந்த திருமண முறைகள் வளர தொடங்குகிறது. இதெல்லாம் நான் ஒரு நாளில் கிடையாது, ஒரு பல நீண்ட நெடிய காலங்கள். எனவே புறமண திருமண முறை என்பது ஒழிக்கப்பட்டு அல்லது நிறுத்தப்பட்டு, அல்லது அதைவிட அகமண முறைக்கு சிறந்த புகலிடங்களை தரக்கூடிய அளவிற்கான கால பரிமாற்றம் நடந்திருக்கிறது. இந்த கால பரிமாற்றத்திலே தான் புறமண திருமண முறைகள் குறைக்கப்பட்டு அகமண திருமண முறைகள் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. இந்த அகமண திருமண முறைதான் சாதியத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருந்திருக்கிறது. சாதியத்தை பாதுகாக்கக்கூடிய கருவியாக இந்த ஒரே சாதிக்குள் திருமணம் முடிப்பது அல்லது அகமண முறை திருமணத்தை முடிப்பது என்பதாக இருந்திருக்கிறது. இதை நிலைபெற செய்வதற்கு பல குழுக்கள் அல்லது இதை நிலைபெற செய்வதற்கு பல்வேறு குழுக்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த அகமண முறையை உறுதி செய்வதற்கு அல்லது இந்த அகமண முறையை நிலைத்து நிற்க செய்வதற்கு ஏராளமான பழக்க வழக்கங்களை அல்லது மூட நம்பிக்கைகளை இவர்கள் பின்னாளிலே உருவாக்க தொடங்குகிறார்கள். இந்த அகமண முறை நிலைத்து பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது மேலும் செழிப்புற அல்லது மேலும் வலுப்பெறுவதற்கான மூட பழக்க வழக்கங்களையும் சாஸ்திரங்களையும் அல்லது இதிகாசங்களையும் அல்லது அதற்கு தேவையான கதைகளையும் கட்டுக்கதைகளையும் அவர் உருவாக்குகிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அகமண முறையை பாதுகாப்பதற்கு பல சட்டதிட்டங்கள் அல்லது பல நடைமுறைப்படுத்தக்கூடிய மனநிலைகளை, பழக்க வழக்கங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த அகமண முறையை எவ்வாறு நாம் உறுதி செய்வது அல்லது பாதுகாப்பது என்கிற அந்த இடத்தில் பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அது மனதளவிலும் சரி, சட்டப்படியும் சரி. குறிப்பாக இந்த அகமண முறைக்கு எண்ணிக்கை, ஆண் பெண் எண்ணிக்கையை சமமாக வைத்துக் கொள்வது, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருப்பதோ அல்லது பெண்களை விட ஆண்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதோ என்கிற நிலை இருந்தால் கலப்பு திருமணங்கள் உருவாகிவிடும், அதாவது புறமண திருமணங்கள் உருவாகிவிடும். எனவே இந்த திருமண முறைகளை உறுதிப்படுத்துவதற்குத்தான் பின்னாளில் உடன்கட்டை ஏறுதல் என்பது போன்ற விதவையாக பெண்களை நிறுத்திக் கொள்ளுவது என்பது போன்ற குழந்தை திருமண சட்டங்கள் என்பது போன்ற பல்வேறு சட்டத்திட்டங்களையும் அதை காப்பாற்றுவதற்கு தேவையான தத்துவங்களையும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நெறிமுறைகளையும் உருவாக்க இவர்கள் தொடங்குகிறார்கள். உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன, புருஷன் இறந்தா அப்படியே பொண்டாட்டி அந்த புருஷனோடையே எரிஞ்சிடணும், எரித்து கொல்லப்பட்டணும், அப்படிதானே? ஏன் கணவன் இறந்தால் மனைவி அவரோடே எரிக்கப்பட வேண்டும்? இப்படி கணவன் இறந்த பிறகு மனைவி உயிரோடு இருந்தால், இப்படி இறக்கக்கூடிய கணவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைந்து கணவன் இல்லாத பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமானால், இந்த கணவன் இல்லாத பெண்கள் சூழ்நிலை காரணமாக இதர ஆண்களோடு பழக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். இதன் மூலமாக இந்த சாதிய கட்டமைப்பு தகர்ந்துவிடும். இந்த அகமண முறை என்கிற இந்த திருமண முறை தகர்ந்தெழுதிவிடும். எனவே ஆண்கள்
இறக்கிற போதே பெண்களையும் கொலை செய்துவிட வேண்டும், அந்த எண்ணிக்கையை சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, ஒருவேளை ஆண் ஆண் இறந்தா பெண்ணை எரிச்சிடலாம், பெண் இறந்தா ஆண் என்ன செய்யறது அப்படின்னா ஆண்களை எரிக்கணுங்கிற சட்டம் கிடையாது. ஆண்கள் எரிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனா ஆண்கள் பிற பெண்களோடு போய்விடலாமா என்றால் அது பிராமணர்களுக்கு உண்டு, பிராமணர் அல்லாதவருக்கு அது கிடையாது. அப்ப அந்த ஆண்களை என்ன செய்யணும்? ஆண்களை முடிந்த அளவிற்கு சன்னியாசிகளாக மாற்ற வேண்டும். அவளுடைய மூளையில இந்த திருமண சிந்தனைகளோ அல்லது கலப்பு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைகளோ வராத அளவிற்கு அவர்களுக்கு அந்த உபநிடதங்களா அது உபநிடதங்கள் அதை சந்நியாசம் போவதற்கு தேவையான ஆலோசனைகள், கருத்துக்கள், இது போன்ற விஷயங்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். இதையும் கட்டுப்படுத்த முடியாமல் ஆண்கள் போய்விட்டால் என்ன செய்வது? போகலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் சிறிய குழந்தை திருமணங்களை, குழந்தைகளை கூட அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற நான் சொல்ற செய்தியெல்லாம் அம்பேத்கர் இந்த அளவுக்கு பேசல. ஆனா இதுதான் அதோட சாராம்சம். உடன்கட்டை ஏறுதலை ஏன் கொண்டு வந்தாங்க? அகமண முறையை பாதுகாக்கத்தான் கொண்டு வந்தாங்கன்னு அம்பேத்கர் நிறுவ நிறுவுறார். அதே போல விதவை திருமணத்தை கூடுமான வரைக்கும் விதவைகளுக்கு திருமணமே கிடையாது. அந்த சன்னியாசம் போன மாதிரி பெண்களுக்கு வெள்ளச்சேலை கட்டி நம்மளை வீட்டில் உட்கார வச்சாங்கல்ல, இந்த திருமண ஆசையோ கலப்பு செய்ய வேண்டும் என்கிற உணர்வோ வர முடியாத அளவிற்கு எந்த அளவிற்கு பெண்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வைத்து வேண்டுமோ அல்லது பெண்களை ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கிப்பட வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கான சட்ட நெறிமுறைகள், தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான். இதை ஒரு காலத்தில் சட்டமாக இருந்தால் மீறி விடுவார்கள் என்பதற்காக இவற்றை பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி அவர்களுடைய உளவியல் ரீதியாகவே அவர்களாகவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்க செய்ய வேண்டும். இப்ப உடன்கட்டை ஏறுறது தப்புமான்னு நம்ம சொன்னா கூட இல்ல, என் புருஷனே செத்துட்டா நான் இருந்து என்ன செய்ய போறேன், நானும் சாகணும், அதுதான் நான் என் புருஷனுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் என்று ஒரு பெண்ணை அவளாகவே சாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான மனநிலையை மாற்ற வைக்கக்கூடிய அளவிற்கான அந்த உடன்கட்டை ஏறுதல் சட்டமாக இருக்கட்டும், மனநிலையாக இருக்கட்டும், அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய கதைகள் எல்லாம் உருவாக்காங்க. பார்த்தீங்கன்னா உமாதேவி, மகேஸ்வரன், அதுங்களாம் கடவுள், இவங்களாம் கடவுள்கள். இந்த உமாதேவி என்கிற பெண் கடவுள் சொல்லுகிறாள். கதைகள் எப்படி பெண் கடவுள் சொல்லுகிறாள், மகேஸ்வரா அது ஒரு கடவுள், மகேஸ்வரா நீ என்னோடு நிறைவு காணவில்லை என்றால், நீ என்னோடு வாழுகிற இந்த காலகட்டத்தில் நான் உன்னை திருப்திப்படுத்தவில்லை என்றால், அல்லது நீ நினைப்பதைப் போல நான் நடந்து கொள்ளவில்லை என்றால், நீ நினைப்பதைப் போல என்னுடைய வாழ்க்கை முறை அமையவில்லை என்று சொன்னால் நான் நிறைவு காணாத வாழ்க்கையை காண விரும்பும். ஒருவேளை இப்படி உன்னுடைய கருத்துக்கு உட்பட்டு உனக்கு ஏற்ற மாதிரி நான் வாழலைன்னா என்னுடைய வாழ்க்கை நிறைவு காணாத வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு சூழல் வருகிற போது சொர்க்கத்தை கூட நான் விரும்ப மாட்டேன். எனக்கு சொர்க்கம் எல்லாம் முக்கியம் இல்லை. மகேஸ்வரன் என்கிற ஒரு கடவுள், உமாதேவி என்கிற கடவுள், இந்த இரண்டு கடவுள்களுக்கு இடையே ஏற்படுகிற உரையாடல், ஆண் கடவுளை திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் நான் சொர்க்கத்தை கூட விரும்பாதவளாக இருப்பேன் என்கிற அளவிற்கு ஒரு கடவுளே பேசுகிற அளவிற்கான கதைகள் உருவாக்கப்பட்டது. இப்படி இந்த கதைகள் எல்லாம் இந்த அகமண முறையை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆக இதுதான் சாதியத்தினுடைய தோற்றுவாயாக இருக்கிறது, இதுதான் சாதியத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. அகமண முறையினுடைய இயங்கியலினுடைய தோற்றம்தான் சாதியத்தினுடைய தோற்றமாக இருக்க முடியும் என்கிற அந்த செய்தியை மாணவர்கள் மத்தியிலே அம்பேத்கர் உரையாற்றுகிறார். அது ரொம்ப முக்கியமான செய்தி. நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, தனி மனிதன் தான் ஒரு சாதியை உருவாக்கினான், தனி மனிதன் தான் ஒரு குழுக்களை உருவாக்க முடியும். ஒருத்தர் சொல்லுவாங்களா, தனி மனிதன் நல்லா இருந்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கும். அப்படிலாம் அவங்க இருக்க முடியாது. ஒரு தனி மனிதனால் ஒரு வர்க்கத்தையோ ஒரு இனக்குழுக்களையோ மாற்ற முடியாது என்று அவர் நம்புகிறார். எனவே ஒரு வர்க்கமாக அல்லது ஒரு வர்ணமாக இருக்கக்கூடிய குழுக்கள் அகமண முறையை வலுவாக பின்பற்றியதனுடைய விளைவுதான் அந்த இடம்தான் சாதியத்தினுடைய தோற்றமாக இருக்க முடியும், இருக்கும் என்கிற ஒரு செய்தியை அம்பேத்கர் அவர்கள் சொல்லி முடிப்பதன் மூலமாக சாதி குறித்த ஒரு வரியில தெளிவாக சொல்கிறார். சாதி என்பது தனித்து ஒதுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு வர்க்கம்தான் சாதி. இதான் அம்பேத்கர் சொல்ல வரக்கூடிய செய்தி. அது என்ன செய்யும், தனக்குத்தானே ஒரு வேலையை போட்டுக்கிறோம்.
பிற வேலிக்குள்ள அது போகாது. இது உளவியலாகவும் சரி, சட்டப்படியும் சரி, அப்படித்தான் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆக இப்படி உருவாக்கப்படுவதற்கான ஒரு பின்னணி என்ன என்று சொன்னால், இப்படி ஒதுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு வர்க்கம் என்பது, தனக்குத்தானே ஒரு வேலியை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வர்க்கம் என்பது உருவானது. இந்த இப்படி உருவாக்கப்பட்ட வர்க்கம்தான் சாதி இன்னும் வலுவாக பிணைந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த வர்க்கம் யார் என்று அம்பேத்கர் சொல்கிறார். அந்த வர்க்கம் தான் பிராமணர்கள் என்று சொல்கிறார். அந்த வர்க்கம் தான் புரோகிதர்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்ல வர செய்தி என்னன்னா, புரோகிதர் என்கிற ஒரு வர்க்கம், பார்ப்பனர்கள் என்கிற ஒரு வர்க்கம் தனக்குத்தானே ஒரு வேலியை போட்டுக்கொண்டு, தனக்குத்தானே பெருமை என்கிற பெயரில் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு விலகி இருத்தல், பிறரோடு சேராமல் இருத்தல் என்கிற அந்த பிராமணிய வர்க்கம் தனக்குத்தானே ஒரு எல்லையை வைத்து கொண்டதன் மூலமாக பிறரை சேர்க்க மறுத்ததனுடைய விளைவாக, அல்லது தனக்குத்தானே ஒரு வட்டத்தை இட்டுக்கொண்டு அதற்குள் இருந்து கொள்வதனுடைய விளைவாக இந்த வர்க்கத்தை போல பிற வர்க்கம் வெளியே நிறுத்தப்பட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு குழுக்களாக தனக்குள் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு, அல்லது தனக்குள் ஒரு கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு பிறரோடு சேராமல் உருவான வர்க்க குழுக்களாக பல உருவாகின. பல வர்க்க குழுக்களாக அது உருவாகின. இந்த நிலையிலே இருக்கிற போதுதான் சாதியை பற்றி மனுதர்ம சட்டம் என்பதை நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த மனுதர்ம சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த விதம், அல்லது அந்த சட்டத்தை மனுதான் கொண்டு வந்தார் என்றதெல்லாம் நம்ம பேச கேட்டிருப்போம். இந்த காலகட்டத்தில் தனக்குத்தானே ஒரு வளையத்திற்குள் நிறுத்தி கொண்டு பிறரை இணைக்காமல் தள்ளி வைத்து கொண்டு போகிற குழுக்கள் இருந்த காலகட்டத்திலே தான் இந்த நடைமுறையை, அல்லது இந்த ஒதுங்குவதும் ஒடுக்குவதும் பார்ப்பனியம் என்று நாம் பேசுவோம் மேடைகளில். ஆக ஒதுக்கி வைப்பதும் ஒடுக்கி வைப்பதும் பார்ப்பனியம் என்று சொல்லுவோம். அந்த பார்ப்பனிய குழுக்கள் பல குழுக்களாக பிரிந்து கட்ட காலகட்டத்தில் இதை மனு பார்க்கிறார். மனு என்கிற ஒருவர் பார்க்கிறார். இவையெல்லாம் சரி என்று அவர் கருதுகிறார், அல்லது இவற்றின் மூலமாக இந்த அகமண முறை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இந்த முறைகளை எல்லாம் தொகுத்து மனு ஒரு சட்டமாக அதை தொகுக்கிறார். எப்படி இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ, அம்பேத்கர் எழுதினாரோ, அதுபோல் அம்பேத்கருக்கு முன்பாக ஏற்கனவே இருந்த இந்த அகமண முறை நடைமுறைகள் நிலைத்து பெறுவதற்கு, பார்ப்பனியம் கோலோச்சி ஆடுவதற்கு, சாதிகளாக பிளவுண்டு இவர்கள் என்றைக்கும் ஒன்றாக இணைந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு சட்ட திட்டங்களை மனு உருவாக்குகிறார். அந்த சட்டங்கள் நிலைத்து நிற்பதற்கு சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் உருவாக்கப்படுகிறது, கதைகள் உருவாக்கப்படுகிறது. ஆக ஏற்கனவே பிளவுண்டு கிடக்கிற அகமண முறை இறுக்கமாக இருக்கிற பல்வேறு குழுக்களை சாதிகளாக பிரித்து அதற்கு ஒரு சட்டங்களை வகுத்து அதை பாதுகாக்க சாஸ்திரங்களை உருவாக்கி, அதை பாதுகாக்க இதிகாசங்களை உருவாக்கி, அதை பாதுகாப்பதற்கு தேவையான கதைகளை எல்லாம் பரப்புரை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை மனுதான் உருவாக்குகிறார். அம்பேத்கர் மனுவை பற்றி என்ன சொல்கிறார்? மனுதான் இந்த சட்டத்தை இயற்றினார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரக்கன் இருப்பான் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. எனக்கு மட்டும் ஆற்றல் இருந்தால் மனுவினுடைய ஆவியை கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் துணிந்து நிற்பேன். ஏனென்றால் மனு இன்றைக்கும் உடலில்லாத பொருளாக இந்த மண்ணில் நடமாடிக்கொண்டிருக்கிறான். கருத்தியல் ரீதியா மனு எழுதின சட்டங்கள் இன்னைக்கும் ஒவ்வொருத்தனுடைய மூளையில் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. மனுவை பற்றி மிக கொடுங்கோலனாக அம்பேத்கர் மனுவை பற்றி எண்ணற்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். இந்த அளவிற்கு நான் மனுவை கொடுங்கோலனாக சித்தரிப்பதற்கு காரணம் இருக்கிறது. அந்த அளவிற்கு கொடிய இந்த நெறிமுறைகளை சாதிகளாக தொகுத்து அதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கிய மனுவை அவர் அந்த அளவிற்கு மூர்க்கமாக எதிர்க்கிறார். அப்படி மனுவால் இது சட்டமாக்கப்பட்டு அதற்கு தேவையான இதிகாசங்களும் சாஸ்திரங்களும் தொகுக்கப்பட்டு இதுவே இந்த சாதிகள் நிலைத்து பெறுவதற்கான அல்லது வளர்ச்சி அடைவதற்கான ஒரு கருவாக, இதுவே அடித்தளமாக இருந்திருக்கிறது என்கிற செய்தியை மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார். அதற்கு அம்பேத்கர் அவர்கள்
இந்த சாதியம் உருவாவதற்கு அல்லது கருவாவதற்கு ஒரு 5 வகையான காரணங்களை அவர் முன்மொழிகிறார். ஒன்று தொழில், இன்னொன்று பழங்குடிகள் விட்டு சென்ற எச்சங்கள் என்று சொல்கிறார். தொன்மையான செய்திகளை நிறைய உள்ள, நான் தலைப்பை தான் சொல்றேன், இந்த தலைப்புக்கு அவர் ரொம்ப நேரம் பேசுறார். எப்படி தொழிலால் சாதி உருவானதுங்கிறத பத்தி நிறைய நேரம் பேசுறார். 3 புதிய நம்பிக்கையினுடைய தோற்றம், வளர்ச்சி, கலப்பினத்தினுடைய விருத்தி, குடிபெயர்வு என்று ஒரு 5 தலைப்புகளிலே அல்லது 5 காரணங்களை முன்மொழிந்து அம்பேத்கர் மிக நீண்ட நெடிய உரையை ஆற்றுகிறார். இவையெல்லாம் ஆதாரங்களாக அல்லது மேற்கோள் காட்டி உலக நாடுகளில் எப்படி இருக்கிறது, இந்தியாவில் இது எப்படி இருக்கிறது என்பது போன்ற செய்திகளுக்குள்ளே போகிறார். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுப்புகளை அல்லது வர்ணங்களை அல்லது வர்க்கங்களை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 வர்ண முறைன்னு சொல்றோமே, இந்த 4 வர்ண முறைன்னு கூட அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த வர்ண முறைகள் எல்லாம் தாங்களாகவே பிரிந்திருப்பது, பிறரோடு கலக்காமல் கதவை அடைத்துக் கொள்வது, இவற்றின் மூலமாக இந்த சாதி வளர்ச்சி பெற்றது. இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் சொல்றாரு, போல செய்தல் என்பது போன்ற ஒரு முறை இருக்கு. அது ரொம்ப சாதி வளர்ச்சிக்கு அடித்தளமா இருந்திருக்கு. போல செய்தல் என்னன்னா பிறரை போல வாழுவது. எப்படி பிராமணர் இதுதான் பெருமைன்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை உருவாக்கி கொள்கிறானோ, அவனை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்று பிராமணர் அல்லாத குழுக்கள் எல்லாம் பிராமணர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு அடைப்பை போட்டுக் கொள்வது, அதற்கு பிறகு ஒரு அடைப்பை போட்டுக் கொள்வது. இவரை போல நம்ம நினைப்போம்ல, இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இப்படி இதை செஞ்சுட்டான்னு அவனை மாதிரி நம்மளும் செய்ய நினைப்போம்ல. இதெல்லாம் மூளையிலேயே செலுத்தப்பட்டது. இப்படி ஒருவரை போல ஒருவர் இருக்க வேண்டும் என்பது போன்ற குழுக்கள் பலவாக பிரிக்கப்பட்டு இந்த அவர்களைப் போல என்கிற இந்த போல செய்தல் என்கிற இந்த முறையில் சாதி வலுவாக வளர்ந்திருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாக அது இருந்திருக்கிறது என்பது போன்ற செய்திகளை சொல்லிவிட்டு இந்த சாதியத்தினுடைய தாக்கத்தை பற்றி, இந்த சாதியத்தினுடைய கொடுமைகளை பற்றி, இந்த சாதி ஏற்படுத்திய விளைவுகளை பற்றி அம்பேத்கர் விரிவாக பேசுகிறார். அது நீண்ட மணி நேரம் செய்ய, ஏன்னா இந்த சாதியை பற்றி சொல்ல இதனால இது உருவாகுது, இப்படி வளர்ச்சி பெறுகிறது, இதனால என்ன பாதிப்புங்கிறதெல்லாம் அவர் ஒரு விரிவாக பேசுறார். இப்படி சாதி குறித்த ஏராளமான செய்திகளை பதிவு செய்து கொண்டு அம்பேத்கர் இறுதியாக இவர் இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இந்த அறிஞர்களுடைய கோட்பாடுகளில் எவ்வாறு முரண்படுகிறார் என்பதையும் அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அறிஞர்களிடத்தில் எந்த இடத்தில் நான் முரண்படுகிறேன், மாறுபடுகிறேன், இவர்களெல்லாம் இன்னும் ஆழமான ஆய்வுக்கு வரவில்லை என்று நான் கருதுகிறேன், அல்லது சாதியை பற்றி இன்னும் வெளிப்படையாக இவர்கள் பேச தயங்குகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த அறிஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை அல்லது மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் மிக நீண்ட நேரம் பேசுகிறார். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளவு சிக்கல்களை பேசிவிட்டு இறுதியாக என்னுடைய கருத்தாக அம்பேத்கர் சொல்லுவது, என்னுடைய கருத்தாக அல்லது என்னுடைய அது ஆய்வு மாணவர்கள் மத்தியில் பேசுறது, அதனால் என்னுடைய ஆய்வு கட்டுரையாக நான் இந்த சாதி குறித்து சொல்லக்கூடிய செய்தி என்பது இந்துக்களிடையே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் ஆழ்ந்த ஒரு பண்பாட்டு ஓர்மை இருக்கிறது. ஆழ்ந்த பண்பாட்டு ஓர்மைன்னு தெரியுமில்ல, சிறு சிறு சாதிகள், அதில் உட்சாதிகள், அதில் அவனுக்கு ஒரு பண்பாடு, அது அவனுக்கு ஒரு பண்பாடு, அவனுக்கு ஒரு குலசாமி, இவனுக்கு ஒரு குலசாமி, இப்படி இது போன்ற இந்த பண்பாட்டு ஓர்மை சின்ன சின்ன குழுக்களிடத்திலே எல்லாம் இருப்பது இது நிலை பெறுவதற்கு காரணம், வளர்ச்சிக்கு காரணம் சொல்றாங்க. ஆக இந்துக்களிடையே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் ஆழ்ந்த பண்பாட்டு ஓர்மை இருக்கிறது. பிற்பாலிலே பெரிதாக உள்ள பண்பாட்டு கூறுகளினுடைய சிறு சிறு தொகுப்புகளாக இந்த சாதிகள் இருக்கிறது. தொடக்கத்திலேயே ஒரு சாதி இருந்தது, போலச் செய்தன் மூலமாக பல சாதிகள் உருவானது. எனவே இந்த போலச் செய்வதன் மூலமாக பல குழுக்கள் அல்லது பல வர்க்கங்கள் அல்லது பல இனங்கள், எப்படினாலும் அதை எடுத்துக்கலாம், பல்வேறு வர்க்கங்கள் அல்லது பல்வேறு வகுப்புகள் எல்லாம் சாதிகளாக உருவாவதற்கு இவையெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது என்பது அம்பேத்கருடைய ஒரு கருத்தாக, ஒரு ஆய்வு செய்தியாக அவர் அம்பேத்கர் இந்த மாணவர்கள் மத்தியிலே வைக்கிறார். இப்படித்தான் சாதி இடையில் சாதி அகமண முறையினுடைய தோற்றம் என்று சொல்கிறார் அல்லது கரு என்று சொல்கிறார். அந்த அகமண முறை நிலை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள், இதிகாசங்களை பற்றி பேசுகிறார். அதற்கு பிறகு அது இந்த பிராமணர்கள் தன்னை ஒதுக்கிக் கொள்வதன் மூலமாக அவர்களைப் போல பல வர்க்கங்கள் பிரிந்தது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த வர்க்கங்கள் இந்திய பல்வேறு சாதிகளாக பிரிந்தது என்று சொல்கிறார். இப்படி சாதி இப்படி தோன்றி இப்படி வளர்ந்திருக்கிறது என்று தன்னுடைய ஆய்வு கட்டுரைகள், அது இளம் பருவத்தில் வச்சக்கூடிய ஒரு ஆய்வு செய்தி. அது
இவற்றையெல்லாம் இந்த இளம் வயதிலேயே அம்பேத்கர் பேசியது அல்லது ஆய்வு செய்ததனுடைய விளைவுதான் 36 இதை ஒழிப்பதற்கு அவர் வழி சொல்லுகிறார். இப்படி புறையோடி கிடக்கக்கூடிய சாதியை எவ்வாறு ஒழிப்பது என்பது சொன்னால் இது 16, அது 36, ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு மாநாட்டில் பேசுவதற்காக தயாரிக்கப்பட்ட உரைதான் அந்த 1936 சாதியை அழித்தொழித்தல் என்று புத்தகமாக வந்திருக்கிற உரை. இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் பேச வேண்டியது இருக்கு. இப்பொழுது நாம் பேசிய செய்தி அம்பேத்கர் இந்தியாவில் சாதிகள் என்கிற புத்தகமாக வந்த மாணவர்கள் மத்தியில் ஆற்றிய உரையிலிருந்து சில செய்திகளை நாம் பகிர்ந்திருக்கிறோம். இது அவர் பல மணி நேரம் பேசின செய்தி. நமக்கு ஏற்பட்டிருக்கிற புரிதல் அடிப்படையில் சில செய்திகள் நாம் பகிர்ந்திருக்கிறோம். இன்னும் சாதியை அழித்தொழித்தல் என்கிற அந்த மாநாட்டு உரையிலே அம்பேத்கர் என்ன பேசுகிறார் என்பதையெல்லாம் விரிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. நேரத்தின் அருமைகிறது. அதை அடுத்து நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு அதை நாம் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் பேசலாம் என்று கருதி அம்பேத்கரினுடைய இந்த சாதி ஒழிப்பு குறித்த பார்வைகளை, சாதி ஒழிப்பு களத்தில் இருக்கிற நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற நம்மை போன்ற போராளிகள், களப்பணியாளர்கள் இந்த சாதி ஒழிப்பை பற்றிய இந்த புரிதலிலே இன்னும் விரிவான ஒரு ஆய்வுக்கு நாமும் ஈடுபட வேண்டும். இந்த சாதியை ஒழிக்க அம்பேத்கர் வழியிலே போராட வேண்டும் என்று சொல்லி இந்த இளம் பருவத்து இளைஞர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.